சோழ பேரரசன் ராஜராஜ சோழன் பிறந்ததாக கூறப்படும் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர தினத்தில் ஆண்டுதோறும் சதய விழா கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் ராஜராஜ சோழன் குறித்த 10 முக்கிய தகவல்களை இங்கே தொகுத்து வழங்குகிறோம். சுந்தர சோழன் என்று அழைக்கப்பட்ட 2ஆம் பரகேசரிக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர் ராஜராஜ சோழன். திருநந்திக்கரை கல்வெட்டு உள்ளிட்ட கல்வெட்டுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இவர் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர தினத்தில் பிறந்தவர் என தெரிகிறது. கிபி 985ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதிக்கு பிந்தைய ஒரு நாளில் ராஜராஜன் ஆட்சி கட்டிலில் ஏறியதாக சோழர்கள் வரலாற்றை எழுதிய K.A. நீலகண்ட சாஸ்திரி குறிப்பிடுகிறார். விஜயாலய சோழனுக்கு பிறகு வந்த மன்னர்களில் மிகவும் முக்கியமானவர் ராஜராஜ சோழன். இவர் அமைத்த சோழ பேரரசு கிட்டத்தட்ட அடுத்த 200 ஆண்டுகளுக்கு நீடித்தது. ராஜராஜ சோழனின் 30 ஆண்டுகால ஆட்சியே சோழ வரலாற்றில் மிக முக்கியமானது. ராஜராஜ சோழனின் வெற்றியை பற்றி கூறும் திருவேலங்காட்டு பட்டயங்கள் தென் திசையிலேயே தனது முதல் வெற்றியை அவர் பெற்றதாக கூறுகிறது. பாண்டிய மன்னன் அமரபுஜங்களை வீழ்த்தி சிறைபிடித்தார் ராஜராஜன். தன் ஆட்சியில் நடந்தவற்றை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து சிறிய பாடல்களாக தன் கல்வெட்டுகளின் துவக்கத்தில் பொறிக்கும் வழக்கத்தை துவங்கியவர் ராஜராஜ சோழன்தான். இவருக்கு பிந்தைய சோழ மன்னர்கள் அனைவரும் இந்த வழக்கத்தை பின்பற்றினர். இலங்கையையும் ராஜராஜன் கைப்பற்றிய தகவல் திருமகள் போலே என்று துவங்கும் கிபி 993ஆம் ஆண்டைச் சேர்ந்த மெய்கீர்த்தியால் தெரிய வருகிறது. அப்போது இலங்கையில் ஆட்சியில் இருந்தவன் 5ஆம் மகிந்தன். இந்த போரில் தலைநகரான அனுராதபுரம் அழிக்கப்பட்டு புலனறுவை தலைநகராக்கப்பட்டது. ராஜராஜ சோழனின் ஆட்சி முடியும் கட்டத்தில் கிபி 1018ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதிக்குள் ஒரு நாளில் ராஜேந்திர சோழனுக்கு இளவரசர் பட்டம் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழனின் முக்கிய கட்டுமானங்களில் ஒன்றான தஞ்சை பெருவுடையார் ஆலயம் அவருடைய ஆட்சியின் 25வது ஆண்டில் 275 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. தென்னிந்திய கோயில் கட்டடக்கலையின் உச்சமாக இந்த கோயில் விளங்குகிறது. ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் சைவ சமயத்திற்கு ஊக்கமளிக்கப்பட்டாலும் வைணவ ஆலயங்கள் சிலவும் கல்லால் கட்டப்பட்டன. ஸ்ரீவிஜயத்தின் மன்னன் நாகப்பட்டினத்தில் கட்டிய சூடாமணி மகா விகாரைக்கு பல கிராமங்களை தானமாக கொடுத்ததை ஆனைமங்கல செப்பேடுகள் கூறுகின்றன.